பாக்குறதுக்கே சொர்க்க பூமி மாதிரி இருக்கிற இந்த கிரகத்தோட பேர் தான் முள்ளு. இவங்க மூஞ்சி கழுவுறது குளிக்கிறது எல்லாமே முத்துக்களால தான். அதனாலதான் இவங்க பாக்குறதுக்கு இவ்வளவு அழகாவும் ஜொலி ஜொலிப்பாவும் இருக்காங்க. பல வருஷமா வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இவங்க தான் இந்த கிரகத்தோட இளவரசி. பாக்குறதுக்கே குட்டியா எலி மாதிரி இருக்கிற ஒரு மிருகத்தை செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. இன்னைக்கு இவங்க எடுத்துட்டு வந்த எல்லா முத்துக்களையும் இந்த இளவரசியோட அம்மா பாக்குறாங்க. இதுல ஒரே ஒரு முத்தை மட்டும் அந்த இளவரசியோட தம்பி எடுத்து வச்சுக்கிறான். இப்ப இந்த இளவரசியோட அம்மா அந்த இருக்கிற எல்லா முத்துக்கள்லயே சிறந்த முத்துவ ஒண்ணு எடுத்து அதை இளவரசிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இளவரசி அந்த சிறந்த முத்துவ வாங்கி இவங்க செல்ல பிராணியா வளர்க்குற அந்த குட்டி எலிக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட அந்த குட்டி எலி கொஞ்ச நேரத்திலேயே அது சாப்பிட்ட மாதிரியே 1000 மடங்கு அந்த முத்துவை திருப்பி கொடுக்குது. அந்த 1000 முத்துவையும் இவங்க மறுபடியும் கடலுக்கே அனுப்பிச்சிடுறாங்க. இயற்கை நமக்கு கொடுத்ததா அதை நம்ம இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வாழ்க்கையே இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு. எந்த காண்டாமிருகம் கண்ணு பட்டுச்சோ தெரியல. திடீர்னு இவங்க கிரகத்துக்கு மேல குண்டு மலையா பொழியுது. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்பேஸ் ஷிப் இவங்க கிரகத்துக்குள்ள வந்து விழுகுது. இதையெல்லாம் பாக்குறவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு கூட புரியல. இந்த சமயத்துல ஒரு பெரிய ராட்சச விண்வெளி நிலையம் இவங்க கிரகத்துக்குள்ள வந்து உழுகுது. அது வெடிச்சு சதறதுக்குள்ள இவங்க எல்லாருமே பத்திரமா ஒரு ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி அந்த ஸ்பேஸ் ஷிப்பை மூடும் போது அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கதவு உடைஞ்சு போயிருது. இப்பதான் இவங்க இளவரசி எங்கனே தேடுறாங்க. ஏன்னா இவங்க இளவரசியை மறந்து போய் வெளியே விட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் கதவை திறந்து இளவரசியை உள்ள கூப்பிட்டுக்கலான்னு பார்த்தா அந்த கதவும் உடைஞ்சு போச்சு. இப்ப இதை பாக்குற ராஜா இளவரசியை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிக்கிறாரு. இப்ப இளவரசியும் நாம சாக போறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட நான் சந்தோஷமா போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அடுத்து என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு இந்த படத்தோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். கீழே இருக்க பிளே பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க.